ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உத்தர கோசமங்கை உலகத்திலேயே வேற எங்கேயுமே பார்க்க முடியாத மரகத கல்லால் ஆன நடராஜர் இங்க இருக்காரு. வருஷம் முழுவதும் சந்தன காப்பிலேயே இருக்கிற இந்த நடராஜர் மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு மட்டும்தான் மரகத மேனியோட நமக்கு காட்சி தருவார். வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மரகத மேனியான்னு நம்ம பார்க்கறது மிகவும் சிறப்புடையதா இருக்கும்னு சொல்றாங்க. இவர் மேனில சாத்தின சந்தனத்தை கொஞ்சம் தண்ணியில கரைச்சு குடிச்சா தீராத நோயெல்லாம் தீருங்கிறது இந்த தல மகிமைகள்ல ஒன்னா சொல்லப்படுது. முன்னோர் சாபம், திருமண தடை, குழந்தை பேர் இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தாமதம், இப்படி இந்த இடையூறுகள்ல இருந்தெல்லாம் விடுபட இத்தலை இறைவன் அருள் புரியறதா சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம வெளியில சந்திக்கிற நம்மளுடைய புறத்துல இருக்கிற பிரச்சனைகள் தான். ஆனா இந்த தலம் நாம வீடு பேறு அடையக்கூடிய மிகப்பெரிய பலனை நமக்கு தரக்கூடிய தலம். இந்த சிலையை வடிச்ச சித்தர் சண்முக வடிவேலர் நடராஜருடைய கைகள்ல நரம்புகள்லாம் தெரிகிற அளவுக்கு அருமையா வடிச்சிருக்கார். 5.5 அடி உயரமும் 1 அடி கீழே பீடமும் இருக்கிற இந்த நடராஜர் சிலைய ராஜ கம்பீரத்தோட வடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருவறையை அமைக்கும்படி சித்தர் சண்முக வடிவேலர் சொல்ல அப்படியே செஞ்சார் பாண்டிய மன்னர். அதனாலதான் இவ்வளவு காலம் முகலாய படையெடுப்பு, ஆங்கிலேய படையெடுப்புக்கெல்லாம் மிஞ்சி இந்த நடராஜர் சிலை இன்னமும் நடனம் ஆடியபடி இந்த மங்களநாதர் ஆலயத்துல நமக்கு காட்சி தந்துகிட்டு இருக்காரு. இந்த மூலவரை வெளியில எடுத்துட்டு வர முடியாததுனால பஞ்சலோக நடராஜர் சிலை ஒன்றும் இங்க இருக்கு. இந்த பஞ்சலோக சிலைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இவர் ஆனந்த தாண்டவ கோலத்துல இருக்காரு. இங்க இவர் அம்பாளுக்காக தனிமையில நடனம் ஆடினாருங்கிறது தல வரலாறு. இதுக்கப்புறம் தான் சிதம்பரத்துல நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதா சொல்றாங்க. இந்த தலத்துல தினமும் இரவு 7:30க்கு பள்ளியறை பூஜையில கலந்துகிட்டா பிரிந்த தம்பதிகள் ஒன்னு சேருவாங்கிறது இங்க இருக்கிற நம்பிக்கை.